பழசு. ஐயா என்ன காப்பாத்துங்க, நான் ஒரு 2 நிமிஷம் இங்க ஒளிஞ்சுக்கிறேன். 2 நிமிஷமா? என்னால முடியாதுமா. நான் ஃபுல் நைட்டுக்குள்ள முத்தமா கிட்ட பணம் கொடுத்திருக்கிறேன். இந்த நேரம் பார்த்து யாரா கதவை தட்டுறது? போலீஸா? யோ எங்கயா பொண்ணு? பொண்ணா? பொண்ணா? ஏய் உங்களுக்கு தூக்கமே வராதா? இல்ல இல்ல, நான் இப்பதான் வந்தேன். என்ன 2-3 பேர் துரத்திட்டு வந்தாங்க. ஒளிஞ்சுக்கிறதுக்காக வந்தேன். அதெல்லாம் ஸ்டேஷன் சொல்லுமா. கான்ஸ்டபிள் அரஸ்ட். முத்தம்மா முழுஷா வந்தவன முக்காடு போட வச்சுட்டு. அட வா சாரு, காலையில வந்துடலாம். ஓடு நடையா. யாருடி இவ? புதுசா இருக்கு. ஷிஃப்டிங் போல இருக்கு. நேத்து நைட்டு தான் வந்திருப்பா. ஏய் உன் பேர் என்ன? இந்த பொண்ணு அந்த ரூம்ல வையா. வாங்க சார் வாங்க. சார் சௌக்கியங்களா? உட்காருங்க. இன்ஸ்பெக்டர் சார் உள்ளதானே இருக்கிறாரு. சார் யாருக்கு ஜாமீனு? பிரியான்னு ஒரு பொண்ணு, கொஞ்சம் மென்டல், இடம் தெரியாம வீட்டுக்குள்ள நுழைஞ்சு மாட்டிக்கிச்சு. சாரதா அவங்க பிரதர். யோ 102 அந்த பிரியா பொண்ண கூப்பிடியா. இந்தாமா உட ஜாமீன் எடுக்க ஆள் வந்திருக்கு. ஏமா பிரியா, இடம் தெரியாம ஒளியிறது உனக்கு பாதுகாப்பு கொடுக்கதான் நாங்க வந்திருக்கோம். இதுல ஒரு கையெழுத்து போட்டுடு போலாம். நீங்க யார்? இப்ப எதை சொன்னாலும் குழப்பமா இருக்கும். ஒண்ணு தெரிஞ்சுக்கோ, பறக்கிறதா இருக்கிறதான்னு அப்புறம் யோசிப்போம். முதல்ல கூண்டை விட்டு வெளியே வந்து. ஆமா, விபச்சாரின்னு கோர்ட்ல நிக்கிறத விட ரோட்ல நின்னு போராடி சமாளிப்போம். என்னமா யோசனை? போடுமா கையெழுத்த. என்ன இன்ஸ்பெக்டர், வண்டி ஏன் குறுக்க நிறுத்திட்டீங்க? ஏய், அந்த பொண்ணை இறக்கி விடு. எதுக்கு? இப்போ நான் ஜாமீன்ல எடுக்க வந்திருக்கேன். நீ இங்கே இரு, அவனை உண்டு இல்லைன்னு ஆகிட்டு வந்துடுறேன். நீ சிறகடிக்கிறதுக்குள்ள நான் புடிச்சுக்கணுமே. ஐயோ வந்துக்கினியா? இம்மா நாளை எங்கயா பூட்ட? அது ஒண்ணும் இல்லம்மே, வேலூர்ல மாமனார் வீடு, சும்மா ஒரு மாசம் கட்டுக்குன்னு வந்தேன். யோ நைனா கூத்து ஒத்திக்க ஆரம்பிச்சுக்கிச்சு. கூத்து என்னமே கூத்து? உனக்கு சினிமா படத்திலே சான்ஸ் வாங்கி கொடுக்கலாம்னு நினைச்சுக்கிட்டு நிக்கிறேன். யோ அந்த ஆசையில் தானே உன் மேல உசிரியே வச்சு. அம்புஜா இதோ வந்துங்க நைனா. ஐயோ எங்க நைனா பார்த்தா கொன்னுடும்.
என் மாமன் கணக்கிட்டா மென்னுடுவான். அட விடுமே, நான் அம்மா பெருமை தின்றுவேன். அத விட்டு வந்துக்கினே. சரி சரி, நீ உள்ள போ. கோட்டைக்குள்ள பூந்து உன்னை என்ன வேணா ஆமாட்டக்கிறேன். அம்புஜா குகதரவன பவ சிவபால குகதரவன பவ சிவபால கோட்டைக்குள்ள எப்படி புகுறது? திரிலோகமும் புழுகும் வீர தீர சூரன் வந்துகினேன் நான் வந்துகினேன். உமநாட்டியாகப்பட்டவள் அச்சம்மடம் நானும் பழுப்பு இல்லாங்காட்டி அத்த பிசாசுன்னு சொல்லிக்குவாங்க. இது நம்ம கிழக்குற பாண்டிய நாடு. சும்மா என்னண்ட கதை விட்டுக்கினா அப்பல கபடி வாங்கிக்குவா. வாங்கிக்க தொட்டி ஈசிக்காம போவேனா நான் காண்டிவ மன்னனும் ஆவேனா. வாத்தியாரே வணக்கம் வாங்கிக்கிறப்பா. யாருப்பா இங்க வித்து நிக்கிறா? வாத்தியாரே, உன்னை பத்தி ஊரே பின்னாத்திக்கிட்டு இருக்கு. உங்ககிட்ட கூத்துக்கிறதுக்கு வந்துக்கினேன். உனக்கு என்ன வேஷம் கொடுத்து நீ என்னத்த கட்டிக்குவ? ஏதோ வீட்டுல இருந்த கட்டிக்கிற. ஆறாவன் மப்சலு காத்தால கடை வச்சுக்கினேன். அதானே காத்து வாக்குல கதை கத்துக்கலான்னு வந்துக்கினியோ. சட்டி கேட்க ஆளுநை நேகாமலுக்கு போறீங்க. என்ன வாத்தியாரே, வேஷம் கேட்டது கும்பலே கூவுது. டேய் கம்முன்றீங்கடா. வாத்தியாரே, இத பாத்துக்கினியா? நான் வயிற்று பைப்புக்காக இங்க கூத்து கத்துக்கிற வரல. 10 மாசத்துல ஒரு கலையை வளர்த்து விட்டு போலான்னு வந்துக்கிறேன். அர்ஜுன வேஷம் கெட்ட என்ன அழகான முகம். பவுடர் பூசாமலே பளிச்சுன்னு தெரியுதே. யார் மூஞ்சிய பார்த்து சொல்லி நிக்கிற? 9 வருஷமா உன் வீட்லயே குந்திக்கு நிக்கிறேன். ஏன் மூஞ்சிய பார்த்து சொல்லு. ஐயா கம்மன் கடா. இப்பெல்லாம் புது முகத்துக்கு தான் முகச்சு ஜாஸ்தி. நைனா பாவம் சேர்த்துக்க. அவர் கத்துக்கினா கரைஞ்சா பூர்த்து. டேய் கைதுங்களா, எதையாவது சொல்லி மூடையே அவுட் பண்ணிட்டீங்களாடா. கூத்து ஒத்திங்க நாளைக்கு வச்சுக்கலாம். சபா கலையட்டும். அப்புறம் என்ன கலந்துக்க வேண்டியதானே? ஏதாவது கசா முசா ஆச்சி அக்கா வீட்டுக்காரன்னு பார்க்காம பக்காவா கீசிடுவேன். போசடிக்கு கன்யா உன் காட்டுல மேடம் பெஞ்சு கிடைக்குதியா? நல்லா சத்தா போயா. உதவாக்கிற பசங்க. ஏம்மா உள்ள போய் வெத்தலை பாக்க எடுத்தா காணிக்க வாங்கிக்கலாம். சத்தா நைனா. ஏன்பா அந்த கால அர்ஜுன தோல்ல காண்டிபத்தோட வந்தா, நான் இடுப்புல காண்டிபத்தோட வந்துக்கினேன். அப்புறம் என்ன காண்டிபம் கை மாறட்டும். ஏன்பா இது நெல்லிக்குப்பமா ஒட்டஞ்சத்திரமா? குடிச்சு பாரு, அப்பால தெரியும். அது எப்படி? நெஞ்செறிஞ்சா நெல்லி குப்பம், உடம்பே எரிஞ்சா ஒட்டஞ்சத்திரம். நைனா காணிக்க நான் வாங்கிக்கினேன். முத பாடத்தை நீ ஆரம்பிச்சு வச்சுக்க, 2வது பாடத்துக்கு நான் வந்துக்கிறேன். அம்புஜா ஆறு அம்புஜா ஆறு. என்னமே 6 குளம்னு அங்கே நின்னுக்கிட்டு கொஞ்சம் கிட்ட வா. கூத்துல கிட்ட வரக்கூடாது. சினிமாவில கிட்ட வந்துக்கணுமே. ஐயோ அதனாலதானே காத்துக்கு நிக்கிறேன். கவர்னர் பதவியேற்பு விழாவுக்கு நம்ம இடத்துல இருந்து பேலஸ் வரைக்கும் எல்லாமே ஜேஎம்ஜே ஆர்டிஸ்டா இருக்கணும். இஸ் தட் கிளியர்? ஓகே. சார் எஸ். இன்னைக்கு 12 மணிக்கு சாந்திலால மீட் பண்ணணும். அதுக்கு நான் மதன் அனுப்பிச்சிட்டேன். 4:30 மணிக்கு ஹோம் மினிஸ்டர் அப்பாயின்மெண்ட். 6 மணிக்கு சிங்கப்பூர் கெஸ்ட் ஹவுஸ் விசிட். 4:30 மணிக்கு ஹோம் மினிஸ்டர் அப்பாயின்மெண்ட் மட்டும் ஃபிக்ஸ் பண்ணு. ஆமா, அந்த ரிப்போர்ட்டர் அருண் விஷயம் என்னாச்சு? இது வரைக்கும் மிஸ்ஸிங் ரிப்போர்ட் தான் சார். பரமானந்தத்தை கூப்பிடு. ஹலோ, சிகப்பு கரடி பத்திரிகாசிரியர் பரமானந்தம் ஸ்பீக்கிங். ஜேஎம்ஜே. சர்வவல்லமை மிக்க சர்வேசா, நமஸ்காரம். 2 தடவை முக்கியம்னு நான் சொல்லிட்டேன். 3வது தடவை நான் சொல்ல விடுவேனா? அருணோட வக்கீல் காசினாதான் நான் பார்த்துட்டேன். அவன் குடும்பம் குலம் கோத்திரம் எல்லாத்தையும் விசாரிச்சுட்டேன். நாளைக்குள்ள உங்க காதுல ஏன் செய்தி இருக்கும். நிதி தர்றதா சொல்லி நம்ம வழிக்கு ஏற்பாடு பண்ண. உங்களுக்கு ஏன் சந்தேகம் சர்வேசா? மூலவரே சொன்னதுக்கு அப்புறம் முடிச்சிடுறேன். ஜானகி, டிஃபன் ரெடியாமா? தங்கச்சி பூஜையில இருக்காங்க, யாரையும் உள்ள விடக்கூடாதுன்னு சொல்லிருக்காங்கய்யா. என்ன கூடவா? ஆமாங்கய்யா. 1 மணி நேரம் முடிய இன்னும் 4 நிமிஷம் தான் இருக்குயா. பொறுங்கய்யா. அப்போ தங்கச்சி தினமும் 1 மணி நேரமா பூஜை பண்ணுது. அப்படி என்ன பெரிய பூஜை?